வர்க்க எண்கள். நம்ம எண்களில் விகிதமுறை எண்கள் பற்றி படித்தோம். இப்போது வர்க்க எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். நிறைய இடங்களில் நம்ம இதை யூஸ் பண்ணியிருப்போம். 1 ஸ்கொயர் அப்படின்னா அதோட மதிப்பு 1. 1 1ஆல் பெருக்கணும். அடுக்கு 2 வரும்போது அந்த எண்ணால் பெருக்கணும். 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 பெருக்கல் 2, அப்போ 2 2 4. 3 ஸ்கொயர் அப்படின்னா 3 பெருக்கல் 3 3 9. ஸோ அடுக்கு 2 வரும்போது அந்த எண்ணை 2 முறை பெருக்கணும். அதே மாதிரி 4 ஸ்கொயர் அப்படின்னா 4 பெருக்கல் 4 4 பெருக்கல் 4 16. அதாவது 4 வர்க்கம் 16 அப்படின்னு சொல்லுது. அதாவது 4 ஸ்கொயர் 4 அடுக்கு 2. அதை எப்படி சொல்லணும்னா 4 வர்க்கம் 16. அந்த 2 அடுக்கில் இருக்கலாமா, அது வர்க்கத்தை குறிக்குது. ஓகே, ஸோ 2 அடுக்கு 2 அப்படின்னா 2 வர்க்கம் 2 வர்க்கம் 4. 3 வர்க்கம் 9. 1 வர்க்கம் 1 தான். ஏன்னா 1 எத்தனை முறை பெருக்கினாலும் ஒரு 1 தான், நமக்கு 1 தான் கிடைக்கும். ஸோ 1 வர்க்கம். இந்த மாதிரி எல்லா எண்களுக்கும் நம்மளால் வர்க்கம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 1 வர்க்கம் 1, 2 வர்க்கம் 4, 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 16, 5 வர்க்கம் 25. இப்படியே ஒவ்வொரு எண்ணாக போயிட்டே இருக்குது. ஸோ இந்த 1, 4, 9, 16 இவை எல்லாம் வர்க்க எண்கள் ஆகும். வர்க்க எண்கள். இந்த மாதிரி எண்கள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வர்க்க எண்கள். அதாவது அந்த எண்ணை அதே எண்ணால் பெருக்கும்போது இவையெல்லாம் கிடைக்குது. 2 2ஆல் பெருக்குனா 4, 1 1ஆல் பெருக்குனா 1, 3 3ஆல் பெருக்குனா 9, 4 4ஆல் பெருக்குனா 16. இப்படி வர்றதுனால இந்த எண்கள் எல்லாம் வர்க்க எண்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த அட்டவணையில் பார்த்தோன்னா ஒரு எண்ணும் அதோட வர்க்கத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. 1ல் இருந்து 20 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்மளை எவ்வளோ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, 50 வரையிலான எண்களுக்கு நீட்டிப்பு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால் நீங்கள் இந்த எண்களை போட்டு அதை 50 வரைக்கும் அதை நீட்டிப்பு செஞ்சு, ஓகே 20 வரை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க, 21 22 அப்படி போட்டு நீங்கள் 50 வரை வரைக்கும் இதை என்ன செய்யணும், கண்டுபிடிச்சி எழுதணும். ஓகே, ஸோ இது ஒவ்வொன்றையாக நம்ம இப்போ பார்க்கலாம். இங்கே பாரு, ஒரு எண் அதோட வர்க்கம். 1 வர்க்கம் 1, 2 வர்க்கம் 4, 2 2ஆல் பெருக்கணும். 3 வர்க்கம் 9, 4 வர்க்கம் 16, 5 வர்க்கம் 25. அந்த எண்ணால் பெருக்கணும். அதே போல் பாரு, 6 முதல் 10 வரைக்கும். 6 வர்க்கம் 36, ஏன்னா 6 6 36. 7 வர்க்கம் 49, ஏன்னா 7 7 49. 8 வர்க்கம் 64, 8 8ஆல் பெருக்குனா 64. ஸோ 81 அப்படின்றது 9 வர்க்கம், 100 அப்படின்றது 10 வர்க்கம். ஸோ இந்த எண்கள் எல்லாம் வர்க்க எண்கள் அப்படின்னு அழைக்கப்படும். அதே மாதிரி 11 12 இல்லை அந்த எண்ணால் பெருக்கி கிடைக்கிற வர்க்கங்கள். ஓகேயா, அதே மாதிரி இதில் பாரு 16 முதல் 20 வரையிலான எண்கள். ஓகே, அந்த எண்களும் அதோட வர்க்கமும். ஸோ முழு வர்க்க எண்கள். 400 எதோட வர்க்கம், 20 வர்க்கம். 256 எதோட வர்க்கம், 16 வர்க்கம். எப்படி கிடைச்சது, 16 16ஆல் பெருக்குனா 256 கிடைத்தது. 17 17ஆல் பெருக்குனா 289 கிடைச்சது. வர்க்கம்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ வர்க்க மூலம். வர்க்க மூலம் அதுக்கு எதிரான செயல். ஓகே, ஸோ வர்க்க மூலம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முழு வர்க்க எண்களுக்கு நம்மளால் வர்க்க மூலம் காண முடியும். இங்கே பாரு, வர்க்க மூலம் இந்த சிம்பிள் இருக்குல்லம்மா, ரூட். இதை ரூட்டுன்னு சொல்லுவோம். வர்க்க மூலம் இந்த சிம்பிளுக்கு பேர் தான் வர்க்க மூலம். ஸோ இந்த வர்க்க மூலம்னா 1 வர்க்க மூலம் 1, 4 வர்க்க மூலம் 2, 9 வர்க்க மூலம் 3, 16 வர்க்க மூலம் 4, 25 வர்க்க மூலம் 5. எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோம், 1 அடுக்கு ஸ்கொயர், அதாவது வர்க்கம். 1ஓட வர்க்கம் 1 தான், 2ஓட வர்க்கம் 4. அப்போ 2ஓட வர்க்கம் 4னா 4ஓட வர்க்க மூலம் 2. அதே மாதிரி 3ஓட வர்க்கம் 9, அப்போ 9ஓட வர்க்க மூலம் 3.
ஓகே, ஸோ வர்க்கத்துக்கும் வர்க்க மூலத்துக்கும் வித்தியாசம் நமக்கு இது தெரியும் இல்லையா? அப்போது 4 அடுக்கு 2, அதாவது 4ஓட வர்க்கம் 16. அப்போ 16ஓட வர்க்க மூலம் 4. எப்படி கிடைக்குது? 16 முழு வர்க்கமா? 4 மூலமா கிடைக்குது. எப்படி கிடைக்குது? 25 முழு வர்க்கமா? 5 மூலமா கிடைக்குது. ஸோ அந்த எண்ணோட வர்க்க மூலம் எந்த எண்ணை அதே எண்ணால் பெருக்கும்போது இன்னொரு எண் கிடைக்குதோ இந்த எண்ணோட வர்க்க மூலம் அந்த குறிப்பிட்ட எண்ணாக அமையும். ஓகே, அதே மாதிரி பாரு, 100ஓட வர்க்க மூலம் 10. ஏன்? 10 10ஆல் பெருக்கினா தான் 100 கிடைக்கும். அப்போ 100ஓட வர்க்க மூலம் 10. இப்போ இந்த முழு எண்களுக்கு இந்த வாய்ப்பாடு வச்சு நமக்கு தெரிகிற எண்களுக்கு நம்ம வர்க்க மூலம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ தெரியாத இன்னும் பெரிய எண்களுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பாடத்தில் இப்போ பார்க்க போகிறோம். பின்வரும் எண்களின் வர்க்கம் காண்க. வர்க்கமுக்கும் வர்க்கம் மூலத்துக்கும் நல்ல டிஃப்ரென்ஷியேஷன் பார்த்துக்கணும். ஓகேயா? ஸோ வர்க்கம் அப்படின்னு சொன்னால் அந்த எண்களை அதே எண்ணால் பெருக்கணும். ஓகே, ஸோ அப்போ 17இன் வர்க்கம் கண்டுபிடிக்கணும்னா 17 14ஆல் பெருக்கணும். 203இன் வர்க்கம் கண்டுபிடிக்கணும்னா 203 203ஆல் பெருக்கணும். 1098இன் வர்க்கம் கண்டுபிடிக்கணும்னா 1098 1098ஆல் பெருக்கணும். இப்போ இந்த எண்ணை மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மீதி 2 நம்பரும் உங்களுக்கு ஹோம்ஒர்க் நீங்கள் தான் போட போகிறீங்க. ஓகே, 1098 பெருக்கல் 1098. ஸோ முதல்ல 8ஆல் பெருக்கணும். 8 8 64. ஸோ 4 மீதி 6. 9 8 72. 6 78 மீதி 7. அந்த 7 எங்கே போடுறோம்? 0ஆல் வர்றதுனால 1 8 8. அதே போல் 9ஆல் பெருக்கி எழுதணும். 9 10கள் இடத்துல இருக்கிறதுனால இதை 10களுக்கு நேராக எழுதணும். அடுத்தது 0ஆல் பெருக்கி எழுதணும். 0 100கள் இடத்துல இருக்கிறதுனால ஒரு லைன் ஃபுல்லாக 0 போடலாம். அல்லது இதே மாதிரி அந்த 100கள் பிளேஸில் 0 போட்டு அடுத்து 1 வச்சு பெருக்கிறத இந்த இடத்துல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ பெருக்கி அது எல்லாத்தையும் கூட்டி நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் 1098ஓட வர்க்கம். இது எத்தனை டிஜிட்? 1 10 100 1000 10000 லட்சம் 10 லட்சம். ஸோ 12,05,604 அந்த எண் தான் 1098ஓட வர்க்கம். ஸோ பகா காரணிப்படுத்துதல் முறையில் 324இன் வர்க்க மூலத்தை காண்க. வர்க்கம் வேற, வர்க்க மூலம் வேற. வர்க்கத்துக்கு ஆப்போசிட் தான் வர்க்க மூலம். ஓகே, இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் 1098ஓட வர்க்கம்னு இந்த எண்ணை கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த எண்ணோட வர்க்க மூலம் தான் என்னது? 1098. ஓகே, ஸோ அப்போ இங்கே 324ஓட வர்க்க மூலம். ஸோ வர்க்கம் கண்டுபிடிக்கும்போது நம்ம பெருக்குவோம், வர்க்க மூலம் கண்டுபிடிக்கும்போது நம்ம டானா வகுத்தல் போட்டு வகுப்போம். ஓகே, 324 324 2ஆல் வகுத்தா ஒரு 2 2 மீதி 12 6 2 12 2 2 4. திருப்பியும் அதே எண்ணை 2ஆல் வகுக்கிறோம். 8 2 16 ஒரு 2 2 81. திருப்பி 3ஆல் வகுக்கும்போது 2 3 6 7 3 21. திருப்பியும் அதை 3ஆல் வகுக்கும்போது 9 3 27. திருப்பியும் 3ஆல் வகுக்கும்போது 3 9. அதையும் 3ஆல் வகுக்கும்போது 1. இதில் பாரு 2 3 இந்த எண்களை வச்சு தான் வகுத்துருக்கோம். பகா காரணிகள். ஸோ பகா காரணிகளை வச்சு வகுக்கணும். 2 3 5 7 11 13 17 இந்த மாதிரி எண்கள் பகா எண்களை வச்சு வகுக்கணும். ஓகே, அப்போ இதில் இத்தனை எண்களால் வகுப்பட்டிருக்க அந்த 324ன்ற நம்பர். அப்போ அந்த 324 எப்படி எழுதலாம்? இந்த எல்லா எண்களோட பெருக்கு தொகையாக எழுதலாம். இந்த அனைத்து எண்களின் பெருக்கு தொகை 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3 இந்த எண். ஓகே, 1 மட்டும் விட்டுடுறோம். இப்போ 2 பெருக்கல் 2 2 ஸ்கொயர், 3 பெருக்கல் 3 3 ஸ்கொயர். அடுத்து 3 பெருக்கல் 3, இந்த 2 பெருக்கல் 2 2 ஸ்கொயர்னு எழுதிட்டோம். 3 பெருக்கல் 3 3 ஸ்கொயர்னு எழுதிட்டோம். திருப்பியும் 3 பெருக்கல் 3 3 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகே, அப்போ இந்த எண்ணை நம்ம இந்த 324ன்ற எண்ணை நம்ம
2 பெருக்கல் 3 பெருக்கல் 3ஓட அடுக்கு 2 எழுத முடியும். ஓகே, இப்போ வர்க்க மூலம் கண்டுபிடிக்கணும். ஸோ வர்க்க மூலத்துக்கு அடையாளம் இதான் சொன்னேன். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 324 அந்த என்ன போடுறோம்னா 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 அடுக்கு 2. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, இந்த ஸ்கொயர் ரூட் சிம்பிளும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா அதோட மதிப்பு 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3. அப்போ அதோட எண் வந்து எவ்வளோமா 2 3 6 6 3 18. அப்போ 324ன்ற அந்த எண்ணோட வர்க்க மூலம் 18. ஸோ முதல்ல என்ன செய்யணும், இந்த டானா வகுத்தல் படி கண்டுபிடிக்கணும். அதோட பகா காரணிகளை கண்டுபிடிக்கணும். பகா காரணிகள் கட்சி கண்டுபிடிக்கும் போது 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 அடுக்கு 2 வருது. ஓகே, அப்போ இப்போ பொதுவாக எழுதும்போது 2 எண்டு இருந்தால் ஒரு 2, 2 3 இருந்தால் ஒரு 3, 2 3 இருக்கும்போது ஒரு 3, இந்த மாதிரி நம்ம எழுதி அதோட ஆன்சரை கண்டுபிடிப்போம். அடுத்தது 108 ஆனது ஒரு முழு வர்க்க எண் ஆகுமா? எப்படி கண்டுபிடிக்கிறது? அதே வகுத்தல் தான். முழு வர்க்க எண்ணா 108ன்னு பார்த்தா, ஓகே, வர்க்க மூலம் இருந்தால் என்ன ஆகும், அது முழு வர்க்க எண் ஆகிடும். ஓகே, அப்போ 108 அதே மாதிரி 2ஆல் வகுக்கும் போது 5 2 10 4 2 8. திருப்பியும் 2ஆல் வகுக்கும் போது 2 2 4 7 2 14. அதை 3ஆல் வகுக்கும் போது 3 9, சாரி 9 3 27. திருப்பியும் 3ஆல் வகுக்கும் போது 3 3 9. அப்போ 108 எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 பெருக்கல் 3 பெருக்கல் 3. இந்த எண்களால் நம்ம பெருக்கி தொகையாக எழுதலாம் 108. அப்போது எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? 2 பெருக்கல் 2 2 ஸ்கொயர்னு எழுதுவோம். 3 பெருக்கல் 3 3 ஸ்கொயர்னு எழுதுவோம். இங்கே ஒரு எண் 3 தனியாக இருக்குது, அதுக்கு ஸ்கொயர் எழுதுறதுக்கு முடியாது. ஏன்? இன்னொரு 3 இருந்தால் தான் அதை நம்ம என்ன செய்ய முடியும், ஸ்கொயர் எழுத முடியும். இப்படி எல்லா எண்களையுமே வர்ற பகாக்காரணிகள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்கொயரால் எழுதணுன்னா தான் அந்த எண் ஒரு முழு வர்க்க எண் ஆகும். இப்போ இந்த எண் ஒரு முழு வர்க்க எண் கிடையாது. ஏன்? இந்த எண்ணுக்கு துணை இல்லை, ஸ்கொயரில் எழுதுறதுக்கு இன்னொரு 3 இல்லை. ஓகே, இந்த 2 2க்கு ஒரு 2, இந்த 3க்கு இந்த 3 எழுதியாச்சு. ஆனால் இந்த 3க்கு எழுதுறதுக்கு எண் இல்லை. அதனால இந்த எண் 108ன்ற ஒரு எண் முழு வர்க்க எண் அல்ல. இப்போ 725 முழு வர்க்கமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதே மாதிரி 725 இந்த டானா வகுத்தல்ல வகுத்து பார்க்கணும். வகுத்து பார்த்தா 5ஆல் வகுக்கிறோம். 5ஆல் வகுக்கும் போது என்ன ஆகுது? ஒரு 5 5, மீதி 2 22, 4 5 20, மீதி ஒரு 5 2 25. அப்போ 5 25. திருப்பி 5ஆல் வகுக்கும் போது 2 5 10, 4 மீதி வரும் 45, 9 5 45. ஓகே, 29. அப்போது 29 ஒரு பகா எண்ணுன்னா அதை ஒரு 29ஆல் தான் நம்ம வகுக்க முடியும். ஏன்னா அது பகா எண், வேறு எந்த எண்ணாலே வகுப்படாது. ஸோ ஒரு முறை 29. அப்போ 725 நம்ம எப்படி எழுதலாம்? 5 பெருக்கல் 5 பெருக்கல் 29. இங்கே பார்த்தோன்னா இந்த 2 5ஐயும் எப்படி எழுதிடலாம்? 5 ஸ்கொயர் அப்படின்னு நம்மளால எழுத முடியும். இந்த 2 5ஐயும் எப்படி எழுதிடலாம்? 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். ஆனால் இந்த 29 ஒற்றை எண்ணா தனியாக இருக்குது. ஸோ இந்த எண் 725ம் ஒரு முழு வர்க்க எண் கிடையாது. அதேதான் பகா காரணிப்படுத்துதல் முறையில் வர்க்க மூலத்தை காண்க. நம்ம எடுத்துக்காட்டில் பார்த்தா அதே மாதிரி தான் 1156ன்ற எண்ணுக்கு இதே மாதிரி டானா வகுத்தல் போட்டு நம்ம வகுக்கணும். வகுத்த பிறகு 1156 இந்த எண்களின் பெருக்கு தொகையாக எழுதணும். 2 பெருக்கல் 2 பெருக்கல் 17 பெருக்கல் 17. அப்போது இந்த 2ஐயும் பெருக்குனா 2 ஸ்கொயர், 17ஐயும் 17ஐயும் பெருக்குனா 17 ஸ்கொயர். அப்போ அதோட வர்க்க மூலம் நம்ம பார்க்கும்போது 2 பெருக்கல் 17. 2ஐயும் 17ஐயும் பெருக்குனா என்ன கிடைக்கும்? 34.
அப்போ 1156 எண்ணோட வர்க்க மூலம் 34. இது நீள் வகுத்தல் முறையில் வர்க்க மூலத்தை காண்க. அதே மாதிரி தான் இதுவும். பட் இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது தானா வகுத்தல் போட்டு பகா காரணி முறையில். இப்போ நீள் வகுத்தல் முறையில் எப்படி வர்க்க மூலத்தை காண்றதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீள் வகுத்தல் முறை அப்படின்னா அந்த எண்ணை நம்ம 2 பிரிச்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ முதல்ல 1764னா இங்கே ஒன்றுகள் பக்கம் இருந்து தான் ஆரம்பிக்கணும். ஸோ இங்கே ஒரு 2, இங்கே ஒரு 2, 2 பிரிக்கணும். ஓகே ஆமா. அப்போ அதே மாதிரி இங்கே பாரு 1,17,956 இருக்கு. ஸோ இப்போ இதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா 56 ஒரு இதை 2 பிரிக்கணும். 56 அப்புறம் 79 அப்படி பிரிச்சோம்னா கடைசியில் 1 மட்டும் தனியாக இருக்கும். இப்படி 2 பிரித்து எழுதிக்கணும். ஓகே, ஸோ 1764 அதாவது 1764. அப்போ இந்த முதல்ல இந்த 17ன்ற என்ன பார்க்கும்போது முழு வர்க்கமாக அதை எழுதணும். எந்த நம்பரில் எழுதலாம், அதை விட சிறிய எண். அப்போ பார்த்தனா 1 1 2 2 4 3 9 4 16 16 அதை விட சின்னது. 5 எடுத்தோன்னா 25. ஸோ இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே நம்பர் தான் இங்கேயும் போடணும். 4 16. அப்போ 16 போட்டாச்சு. கழிக்கும்போது மீதி 1. திருப்பி அடுத்த எண் மொத்தமாக இறக்கணும். நீள் வகுத்தல் முறையில் கண்டுபிடிக்கும் போது அதை என்ன செய்யணும், மொத்தமாக இறக்கணும். 64. ஓகே, இப்போ இங்கே இருக்கிற 4 2ஆல் பெருக்கணும். 4 2ஆல் பெருக்கினா என்ன வரும், 8. ஸோ இந்த 4 2ஆல் பெருக்கி இங்கே 8 அப்படின்னு போடணும். ஓகே, அடுத்தது 8 பக்கத்தில் எந்த எண்ணை போடுறியோ 8 பக்கத்தில் இங்கே 1 போட்டால் இங்கேயும் 1 தான் போடணும். இங்கே 2 போட்டால் இங்கேயும் 2 தான் போடணும். ஓகே, இப்போ 8 பக்கத்தில் 1 போட்டால் 81, இங்கே 1. அப்போ பெருக்கும்போது உனக்கு 81 தான் கிடைக்கும். ஆனால் இப்போ 8 பக்கத்தில் 2 போட்டேன்னா இங்கே 82, அங்கேயும் 2. ஸோ 2 2 4, 8 2 16. கழிக்கும்போது நமக்கு 0 கிடைக்கும். கடைசியில் 0 வந்ததுன்னு சொன்னால் அந்த எண்ணோட ஈவு தான் நமக்கு வர்க்க மூலம். நீள் வகுத்தல் முறையில் இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அப்போ 1764ன்ற எண்ணோட வர்க்க மூலம், அதாவது அதோட ரூட் 42. அதே மாதிரி 17,956 2 பிரிக்கணும்னு சொன்னேன். ஸோ 56 ஒரு எண், 79 அடுத்தது 1 இப்படி பிரித்து எழுதிக்கணும். தெரியுதாம்மா, தள்ளி தள்ளி எழுதியிருக்காங்க. வர 1 அடுத்து 79 அடுத்து 56. ஓகே, இப்போ முதல்ல 1ன்ற எண்ணு. இந்த எண்ணை பார்க்கும்போது 1 1. ஓகே, நான் என்ன சொன்னேன், இங்கே போட்ட நம்பர் தான் இங்கேயும் போடணும். இங்கே 2 போட்டால் 2 2 2 4 அது பெருசாகிடும், இங்கே போட முடியாது. ஸோ 1 1. அப்போ 1லேருந்து 1 போனால் 0. அடுத்து 79 இறக்கணும். 79 இறக்கும்போது இங்கே என்ன சொன்னேன், மேலே இருக்கிற ஈவை 2ஆல் பெருக்கி போடணும். அப்போ 1 2ஆல் பெருக்குனா 2. அதனால தான் இங்கே 2 வந்திருக்கு. ஓகே, அடுத்தது இங்கே பக்கத்தில் என்ன நம்பர் போடுறோமோ அந்த நம்பர் தான் இங்கே. ஸோ இங்கே 2 போட்டால் இங்கேயும் 2 தான் போடணும். ஆனால் 22 2ஆல் பெருக்குனா 44 தான் வரும். இங்கே 79 இருக்குது. ஸோ 3 3 போட்டோன்னா 69. கழிக்கும்போது 10. அடுத்து அந்த என்ன செட்டை அப்படியே தான் இறக்கணும். 56 சேர்ந்து இறக்கணும். அப்போ இங்கே என்ன இருக்கும், உனக்கு 13 இருக்கும். 13 மேலே இருக்கிற 13 2ஆல் பெருக்குனா 26. அப்புறம் 26 பக்கத்தில் இங்கே என்ன நம்பர் போடுறோமோ அதே தான் மேலே இங்கேயும் போட போகிறோம். ஸோ 4 4 போட்டோன்னா 264 4ஆல் பெருக்கும்போது 1056 கிடைக்குது. கழித்தா 0, மீதி 0 ஆயிடுச்சுது. அப்போ அதில் வந்த ஈவு தான் நம்மளோட வர்க்க மூலம். இங்கே 134. அப்போ 17,956ன்ற எண்ணோட வர்க்க மூலம் 134.